வணக்கம். நான் கடைசினர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தாவேகா நிர்வாகி நிர்மல்குமார் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு ரத்து. என்னன்னா, இந்த பிரச்சனை டிஎம்கே ஒரு அவதூறு கட்சி விடுங்க, அவங்க பரப்புவாங்க இல்லைன்னு சொல்ல, வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசியதாக தாவேகா இணை பொதுச் செயலாளர் சிஆர்டி நிர்மல்குமார் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. 2022 சென்னை போலீசார் பதிவு செய்து வழக்கு 3 ஆண்டுகளுக்கு மேலாகியும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. நல்லா இருந்துருவா, எஃப்ஐஆர் பதிஞ்சா மட்டும் நீங்க ஜெயிச்சோம்ல, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு வழி இல்லை, எவிடன்ஸ் இல்லை, ப்ரூஃப் இல்லை, அதை பதிவு செய்ய முடியாது. அதனால 3 வருஷம் தாண்டதுனால சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப டைம் கிடைச்சும் குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுனால இந்த வழக்கை ரத்து பண்ணும். அவங்களே தப்பு இல்லை, குற்றப்பத்திரிகை வழக்கு பதிவு வரலன்னா எஃப்ஐஆர் போலியானது, போலிக்கு நிகர் அப்படின்றாங்க. ஆக்சுவலி சரிங்களா, பதிவு செய்ய முடியல, அதனால ரத்து செய்யறாங்க. உங்களை ஆட்சியெல்லாம் தயவுச்சு சொல்றேன், வெளியே சொல்லாதீங்க. உங்களை திட்டா ஒரு வீடியோ கூட போடணும், போயிருங்கடா. இப்ப சொல்லுங்க, இவங்கெல்லாம் பேசிட்டே இருக்கணும். 2026 எலெக்ஷன்ல நீங்க பார்க்கத்தான் போறீங்க. மக்கள் கும்பிட்டையில விழிச்சிட்டாங்க, கண்ணு விழிச்சிட்டாங்க. அப்ப நானுமே இன்க்ளூடிங் என்னையுமே தெரிஞ்சுதான் மாற்று கட்சி இல்லாம தான் போட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோ, யாரா இருக்கட்டும், மாற்று கட்சிகள் இப்ப இருக்கு. அதனால எக்காத்து கொண்டு யோசிக்காதீங்க, காசை கொடுத்து வாங்கிடலான்னு. சரிங்களா, 2026 எலெக்ஷன்ல பார்க்கலாம். சரிங்களா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.